கருணை பார்வையுடன் பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களுடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலித்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனை முன் செவிலியர்கள் 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் கலெக்டர் அலுவலகம் எதிரில் உள்ள சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் கடந்த 5 நாட்களாக இரவு பகலாக கொட்டும் பனியிலும் கொளுத்தும் வெயிலிலும் அவர்கள் நனைந்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் 5 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது எங்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக இன்று விடுமுறையில் சென்ற செவிலியர்களும், அதாவது குழந்தை பேரு மகப்பேறு அடைந்த செவிலியர்களும் தற்போது தங்களின் பச்சிளம் குழந்தைகளுடன் போராட்டத்தில் தொடர்கின்றனர். அந்த வகையில் இப்போது போராட்டத்தில் குதித்துள்ள 2 மாதமே ஆன பச்சிளம் குழந்தைகளுடன் போராட்டத்தில் குதித்துள்ள சுசீலா என்பவர் நம்முடைய இணைந்துள்ளார். அவருடைய கேட்போம். மேடம், நீங்க இப்போ 2 மாசம் ஆகுதுங்கிறீங்க. உங்க குழந்தையோட போராட்டத்தில் குதிக்க என்ன காரணம்? நாங்க கடந்த 2015ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதி MRB தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று எக்ஸாம் எழுதிதான் வந்திருக்கோங்க. கடந்த 10 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7700 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 14000 மாத்தினாங்க. இப்ப ஸ்டாலின் ஐயா அவரு 14000 சேர்த்து 18000 கொடுத்தாங்க. அவரு தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாருன்னா, அனைத்து செவிலியர்களையும் பணி நியமனம் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு மகப்பேறு விடுப்பு, ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு 1 வருடம் தருவதாக உறுதி அளித்தார் அவர் எங்களுக்கு. நாங்க அவரு கொரோனா காலத்துல நாங்க ஏழை எளிய மக்களுக்கு எங்க உயிரையும் பணைய வச்சு எங்க குடும்ப குழந்தை குட்டிங்க எதையுமே பார்க்காம ஏழை எளிய மக்களுக்கு நாங்க சேவை செய்தோம். ஆனா எந்த சலுகையுமே எங்களுக்கு கிடைக்கலங்க. இது வரைக்குமே எங்களுக்கு எந்த சலுகையுமே, கவர்மெண்ட் ஸ்டாஃபா உங்களுக்கு அது கிடையாது, இது கிடைக்காது, கலைஞர் உரிமை தொகை கிடையாது, எதுவுமே கிடையாது, மகப்பேறு ஊதியம் கிடையாது, 6 மாசம் லீவே நீங்க ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. பாப்பாவுக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்குது. இங்க பாருங்க, அம்பிளிக்கல் ஹெர்னியாக்கு குழந்தைய பாத்துக்கிறது கூட எனக்கு யாரும் இல்ல. எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, மாமனார் மாமியார் துணை இல்ல. நான் தான் என் குழந்தைய பாத்துக்கணும். நான் மட்டும் கிடையாது, எத்தனையோ செவிலியர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க. 8000 வாடகை வருது, 18000 வாங்கி 8000 வாடகை வருது. அதுல அரிசி விலை 1 கிலோ அரிசி 60 ரூபாய், தக்காளி விலை 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வருது. 1 கிலோ அரிசி 100 ரூபாய். இப்படி எல்லாம் வித்தா எப்படி வாழ்வாதாரத்தை நாங்க ஓட்டது? ஏன் சம்பளத்தை வச்சுதான் நாங்க குடும்பத்தை ஓட்டணும். எத்தனையோ செவிலியர்கள் கஷ்டப்படுறாங்க. நான் மட்டும் கிடையாது, எத்தனையோ செவிலியர்கள் ஒரு வார்டுக்கு 4 வார்டுக்கு ஒரு ஸ்டாஃப் வர்றாங்க. GHல அமைச்சர் ஐயா அவர்கள் சொல்றாங்க 0 வேகன்சி சொல்றாங்க. ஆனா GHல பொறுத்த வரைக்கும் 5 வார்டுக்கு ஒரு ஸ்டாஃப் போடுறாங்க. எல்லா வேலையுமே நாங்க சரி பொறுமையா எக்ஸாம் எழுதி சரி போடுவாங்க, பண்ணுவாங்க.